السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، مرحبا بكم إلى معهد الدعوة الدراسة القرآنية. معهد الدعوة குரானிய கல்வி நிலையத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இல்மு தஃப்சீர். கடந்த வகுப்புகளில் தஃப்சீருடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். தஃப்சீர் அல் குர்ஆன் பில் குர்ஆன், குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டே குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு நாம் விளக்கம் தருவது, இதுதான் உயர்ந்த ஒரு ஃபஸ்ட் லெவல் தஃப்சீர்னு நம்ம பார்த்தோம். இரண்டாவது தஃப்சீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக ஹதீஸின் ஊடாக தஃப்சீர் செய்வது ஒரு வழக்கம். மூன்றாவது தஃப்சீர் சஹாபா, அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. சஹாபாக்கள் ஊடாக தஃப்சீர் செய்கிறது அப்படிங்கிறது. அது மாதிரி தஃப்சீர் தாபிஈன், தஃப்சீர் உலமான்னு இருக்குது இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த மூன்றாவது முறையை தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ரக்மு சஃப்ஹா, பேஜ் நம்பர் 16, மூன்றாவது வகை தஃப்சீரு அஸ்ஸஹாபா, சஹாபாக்கள் உடைய ஒரு தஃப்சீர். மின் அஅதமி அத்தஃபாசீரி தஃப்சீரு சஹாபதி ரதியல்லாஹு அன்ஹும். ஆக சிறந்த தஃப்சீர்களில் ஒரு தஃப்சீர் தான் சஹாபாக்கள் செய்யும் தஃப்சீர். வக்கான மன்ஹஜுஹும், அவருடைய முறை எப்படி இருந்துச்சுன்னா, மன்ஹஜ் அவருடைய மெத்தடாலஜி எப்படி இருந்துச்சுன்னா, அல் பதஉ அவ்வலன், முதல்ல ஆரம்பிப்பார்கள் பி தஃப்சீர் குர்ஆனி பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு விளக்குவார்கள். சும்மா பி சுன்னத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு நபியவர்களின் நபிமொழிகளை கொண்டு விளக்குவார்கள். சும்மா பின் நதரி ஃபி கைரி தாலிக்க, பிறகு அதல்லாத விஷயங்கள் ஊடாக அவர்கள் பார்ப்பார்கள். எப்படி க பயானி அஸ்பாபி அன் நுசூல் ஒன் நஹ்விஹி, அஸ்பாபு நுசூல் போன்ற விளக்கங்களை கொண்டு. அஸ்பாபு நுசூல்னால் என்ன? ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு அத்தியாயமும் இறங்கிய பின்னணி என்ன, சபப் என்ன, சபப்புடைய ப்ளூரல் தான் அஸ்பாப். காரணங்கள் என்ன, எதனால் இது இறங்கியச்சு, எந்த மனிதர் தொடர்பாக இறங்கியது, எந்த செய்தியை முன்வைத்து இது இறங்கியது. குர்ஆன் அப்படித்தான் இறங்கிச்சு. முனஜ்ஜமன் முனஸ்ஸலன்னு சொல்லுவாங்க. குர்ஆன் அல்லாஹ் ஒரே நேரத்தில் நம்ம மனிதர்களுக்கு அல்லாஹ் இறக்கலை, மாறாக கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தின் தேவைக்கேற்ப தான் நம்ம புதுசுகளும் இறங்கியது. வக்கானு யுஃபஸ்ஸிரூனஹு பி இஜ்திஹாதி மின்ஹும். எனவே அப்போ சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், இந்த குர்ஆனோட விளங்குவதும், அடுத்த தர்ஜா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நபிமுல் ஊடாக விளங்குவதும், அப்படி மூன்றாவது ஒரு வழியை வைத்திருந்தார்கள், அஸ்பாபு நுசூல், சபபு நுசூல். அப்போ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த சபபு நுசூல் ஊடாக அவர்கள் கொஞ்சம் இஜ்திஹாத் செய்து, இஜ்திஹாத்னு சொன்னால் கொஞ்சம் முயற்சிகள் செய்து, ஆய்வுகள் செய்து அதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். அல்லது பிமா யதுல்லு அலைஹி லஃப்து, வார்த்தை எதை அறிவிக்கிறதோ அதை சொன்னார்கள். ஃபி கலாமில் அரபி ஓ பயானி, அரபுகளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கும் இல்லையா, அப்போ லொகா லொகா அரபி, அதான் அரபு மொழி ரொம்ப முக்கியம். அரபு மொழி தெரியவில்லை என்றால் மார்க்கத்தை நாம் தெளிவாக விளங்க முடியாது. அது தஃப்சீராக இருந்தாலும் சரி, ஹதீஸாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஹாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு பாருங்கள், கமாஃபி கௌலிஹி கௌலுல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா அவு லாமஸ்துமுன் நிஸாஅ, சூரத்து நிஸால 43வது வசனம், நீங்கள் பெண்களை தீண்டிவிட்டால். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒழு எப்பப்பெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ரிஸ்ட்டு சொல்கிறான். அதில் குறிப்பாக ஒழு முறிஞ்சுன்னா ஒழு செய்வோம். ஆனால் அந்த சிறு தொடக்கு இருக்கும் பொழுது, பெருந்தொடக்கு இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஒழு செய்வோம். சிறு தொடக்கு இருந்தால் ஒழு செஞ்சுக்கிறோம், பெருந்தொடக்கு இருந்தால் குளித்து ஒழுவும் செய்வோம் இல்லைங்களா. ஜனாபத்துடைய சூழல்கள் இருக்குது, அல்லது பெட் அவுட் ஆகிடுச்சு, கழுதம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், ஒழு குளித்து விட்டு ஒழு செய்வோம் இல்லைங்களா. இப்போ இங்கே பெண்களை தீண்டி விட்டார்கள்னு சொன்னால், பெண்களை நீங்கள் உறவு கொள்ளும் பொழுது, திருமணம் செய்த பின்பு அடாரண முறையில், அப்பொழுது உங்களுக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, அப்போ நீங்கள் நேரத்தை வீணடித்து தொழுகையை என்ன செஞ்சிடக்கூடாது, வேஸ்ட் ஆகிடக்கூடாது. தண்ணியை தேடணும், தண்ணி கிடைக்கலையா அப்போ டைமு செஞ்சுக்கிறணும், ஆனால் தொழுகையை நேரத்தை தொழுதுறணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஒரு வசனம் சம்பந்தமாக ஃபக்கத் நகல இப்னு கதீர் ஃபி தஃப்சீரிஹி அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீர் இப்னு கசீரில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன கருத்தை இங்கே சொல்கிறாங்க. கால அல் ஜிமா, இது என்ன, அவு லாமஸ்தும் நிஸான, பெண்களை தீண்டுவதுன்னு என்ன அர்த்தம். இப்போ உதாரணமாக இந்த குர்ஆனுடைய மேலோட்டத்தை மட்டும் விளங்கின சில அறிஞர்கள் அதை எப்படி விளங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால்,
பெண்கள் மீது நம்ம கைகள் பட்டுருச்சு, பக்கா தங்கச்சியோ அல்லது மனைவியோ தெரியாத நம்ம போகிறோம், லைட்டாக அவங்க மேலே உரைச்சிருச்சுன்னு சொன்னால் தொழுகை இது நோன்பு இது ஃபோன் மன்னிக்கும் ஒழு முறிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்கனால தான் ஷாஃபி மதுஹபில் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹஜ்ஜுக்கு போனாங்க உம்ராவுக்கு போனாங்கன்னா நீங்கள் ஹனஃபியாக மாறிக்கிறீங்கம்பாங்க. ஏன்னா அங்கே தவாப் செய்யும்போது கை மேலே பட்டுருச்சு அந்நிய பெண்கள் மேலே அப்படின்னு சொன்னால் தெரியாமல் சொல்கிறேன், அப்போ அவங்களுடைய ஒழு முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹனஃபியாக்கிட்ட ஹம்பலியாக்கள் மாலிக்கியாக்கிட்ட கிடையாது. அப்போ அவங்க என்ன விளக்க சொல்கிறாங்கன்னா, பெண்களை தீண்டுவதுன்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவியும் தொடர்பு அந்த இல்லற அந்த வாழ்க்கையை தான் இது குறிக்கிறது, உறவைத்தான் குறிக்கிறது, அல்ஜிமா உடல் உறவு என்று சொல்லுகின்றார்கள். இப்போ வசனத்துடைய மேலோட்டமாக அர்த்தம் ஒன்று இருக்குது, ஆனால் இதை எப்படி நம்ம விளங்கிக்கிட்டோம்? அப்போ வந்து சஹாபாக்களுடைய அந்த கருத்தை முன் வச்சு. அதனால தான் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவது மட்டும் நமது கடமை அல்ல, குர்ஆன் சுன்னாவை நபித்தோழர்கள் எவ்வாறு விளங்கினார்களோ அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் பின்பற்றணும், இல்லைன்னா நமக்கு வழிகேடு உண்டாகும். அடுத்த ஒரு விளக்கம் பாருங்கள். அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் தான் சொல்கிறாங்க, யஅலமு அஸ்ஸிர்ர வஹ்ஃபா, சூரத் தாஹால 7வது வசனம் வருது, அல்லாஹ் ரகசியத்தையும் மறைத்து வைத்த விஷயத்தையும் அல்லாஹ் அறிந்தவன். இப்போ இதுக்கு வந்து ரகசியம்னா என்ன, மறைச்சி வச்ச விஷயம்னா என்ன அப்படின்னா, அசிர் ரகசியம்னா மா அமில் தஹு அந்த, நீ எதை செஞ்சியோ அந்த ரகசியம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அஹ்ஃபா அப்படின்னா எதை நீ மறைச்சியோ, என்ன மறைச்ச, மா கதஃபல்லாஹு ஃபி கல்பிக்க மிம்மா லம் தஅமலுஹு, எதை நீ செய்யவில்லையோ அதை பற்றிய ஒரு உணர்வை அல்லாஹ் உள்ளத்தில் போடுறான்ல, அதனால தான் நீ வந்து அதை மறைச்சிட்ட, அப்போ அதையும் அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறான் அப்படின்ற விளக்கத்தை எல்லாம் இங்கே சொல்வதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். சஹாபாக்கள் சொந்த கருத்து சொல்ல மாட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது தான் சொல்லுவாங்க, அதான் இங்கே இதுக்கு விளக்க சொல்கிறாங்க. قال ابن مسعود رضي الله عنه في قوله تعالى حتى إذا فزع عن قلوبهم, சூரத் சபால 23வது வசனம். அதாவது என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தாலா ஒரு செய்தியை இறை செய்தியை நபிக்கு அனுப்புகிறான் அப்படின்னா, அது முதல் வந்து அர்ஷை சுமந்திருக்கக்கூடிய மலக்குகள் இருக்காங்களா, யௌமைதின் தஹ்மில் அர்ஷ ரப்பிக்கே யௌமைதின் சமானியா, மறுமை நாளில் அந்த அல்லாஹ்வுடைய அர்ஷை 8 மலக்குகள் சுமந்திருப்பார்கள் வருது. அப்போ அந்த மலக்குகளுக்கு முதல் கேட்குமா, அவங்க நடுங்கிடுவாங்க அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை வரும் பொழுது. அப்போ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலக்கும் அல்லாஹ் என்ன சொன்னான்னு கேட்பாங்களாம். அதனால் தான் இதா ஃபுஸ்ஸி அன் குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களிலிருந்து பயம் எப்பொழுது நீக்கப்படுமோ அப்பொழுது எல்லாரும் கேட்பாங்க, இதா ஹதஸ அம்ரு இந்த தில் அரிசி, அல்லாஹ்வுடைய அந்த அரிசி சுமந்திருக்கக்கூடிய அந்த மலக்குகள் இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால், அதாவது அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டு அது ஒரு பெரிய ஒரு இடி முழக்கம் போல் அவங்களுக்கு சத்தம் கேட்கும், அவங்க நடுங்குவாங்க. சமிய மன் தூனஹும் மலாய்க்கத்தி சௌத்தன் க ஜர்ரி சில்சிலத்தி அல சொஃபா, சஃபா மலை குன்றின் மீது ஒரு சங்கிலியை போட்டு இழுத்தால் என்ன சத்தம் வரும். அப்போ அந்த காலத்தில் இருந்தது பெரிய மலை, அதுதான். அதை வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விளக்குறாங்க. அது போட்டு மலக்குகள் வந்து அங்கே கேட்பாங்க, ஃபயுஷா அலைஹிம், அவங்களுக்கு மயக்கமே வந்துடுமா. ஃபைதா தஹபல் ஃபஸஅன் குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களிலிருந்து அந்த பயம் நீங்கிய பிறகு தனாதவ், அவங்க மற்ற மலக்குகளை கூப்பிடுவார்களாம், மாதா கால ரப்புக்கும், உங்களோட ரட்சகனாகி அல்லாஹ் என்ன சொன்னா அப்படின்னு அவங்க கேட்பாங்களாம். சூரத் சபால இது 23 வசனம் வருது. கால ஃபயக்கூலு மன்ஷா கால் அல் ஹக் வஹுவல் அலியுல் கபீர், அல்லாஹ் நாடுபவர்கள் சொல்லுவார்களாம், அதாவது மலக்குகள், அவன் அல்லாஹ் சொன்னது சத்தியமான விஷயம், என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிட்டான், ஏன்னா அல்லாஹ் அலியுல் கபீர், உயர்ந்தவனாகவும் பெரியவனாக இருக்கிறான், அவன் பெரியவனா, அவன் சொல்கிறது தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லுவாங்களாம். அப்போ ஒமா கால ரப்புக்கும்க்கும் ஹத்தா இதை ஃபுஸி அன் குலூபிஹிம்க்கு நம்ம எப்படி விளங்குறது அப்படின்னா, அதுக்கு சஹாபாக்கள் விளக்கியிருக்கிறாங்க, அப்படி தான் நம்ம விளங்குறது. ஸோ தஃப்சீர் சஹாபிங்கிறது இதுதான் இதோட சுருக்கம். அதுக்கடுத்து ஒரு மெத்தட் இருக்குது, ராபிஅன் 4வது ஒரு விளக்கம், 5 தஃப்சீர் போங்குகள், மெத்தடாலஜி, அந்த வழிமுறை என்ன அப்படின்றது 4வது ஒரு வழிமுறை. தஃப்சீர் தாபியீன், சஹாபாக்களுடைய மாணவர்களாகிய தாபியின்கள் விளக்கம் கொடுத்த தஃப்சீர், அதான் 4வது ஒரு வகை. இங்கே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வகையும் மிகவும் கவனத்தோடும் புரிதலோடும் போகணும். இப்போ உங்களுக்கு வந்து இதனுடைய பாடங்களை வந்து நீங்கள் படித்து மாஷா அல்லாஹ் அசைன்மெண்ட் எழுதி எனக்கு அனுப்புகிறீங்க, சில மாணவிகள் அனுப்பும்போது அது ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்குது. கேள்வி கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கும் அவங்க பதில் எழுதுகிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் மாஷா அல்லாஹ். அவ்வப்பொழுது பாடங்கள் எழும் சந்தேகங்களை நீங்கள் கேட்டுட்டீங்க, அசைன்மெண்ட்டை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ மாணவர்கள் விளங்கிட்டாங்கும்போது ஆசிரியர்களுக்கு மனநிறைவோடு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போவாங்க. ஹயர் ثم تلقى التابعون هذا العلم عن أصحاب رسول الله صلى الله عليه وسلم, நபித்தோழர்களிடமிருந்து இந்த கல்வியை தாபியன்கள் நபியவர்களை
நபியவர்கள் தோழர்களை பின்பற்றுவது தான் தாபியோட ஜம்மு தான் தாபியூன். தாபியன்கள் பெற்றுக்கொண்டார்கள். தலக்கா அப்படின்னா கல்வியை கற்றுக்கொள்ளுதுன்னு அர்த்தம். தரச இது ருசுத்த அல்லம அல்லமோ ஃபஸ்ஸரூஹு, அதுக்கு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. அலா நஹ்வி தஃப்சீர் சஹாபாக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு ஒப்பாகவே அவங்க கொடுத்தாங்க. உதாரணமாக பாருங்கள், சூரத்து தூரில் 21வது வசனம், வல்லதீன ஆமனு வ அத்பஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷையின் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை பின்பற்றி அவருடைய சமூகம், அவங்களுடைய சந்ததிகள் இருக்காங்கள்ல, அவங்களும் அவங்க ஈமான் ஊடாக அவங்களை பின்பற்றுனாங்க. எனவே தங்களுடைய முன்னோர்களை போட்டு பின்னோர்களையும் நாம் அவங்களுடைய சந்ததிகளை சொர்க்கத்தில் இணைப்போம். ஒமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷையின், அவர்களுடைய முன்னோர்களுடைய எந்த விதமான அமல்களின் நன்மைகளையும் குறைத்து விடாத நிலையில் நாங்கள் என்ன செஞ்சிடுவோம், இவங்களுக்கும் நன்மை கொடுப்போம். அதான் நபிமொழியில் வருதல் அத்தாலு கெமிசிலி ஃபஇலிஹி, யார் ஒரு நன்மையான விஷயத்தை பிறருக்கு அறிவித்து கொடுப்பாரோ, இப்போ அதை அறிவித்து கொடுத்தவர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு அமல் செய்தோட நன்மை அப்படியே கிடைக்கும் அப்படின்ற நபிமொழிகள்லாம் வருது. அதனால் நம்ம வந்து நம்மளோட முன்னோர்களாகிய சஹாபாக்கள், தாபியங்கள், இமாம்கள் இவர்களுடைய இந்த வழியை மன்ஹஜை நம்ம முறையாக பின்பற்றிட்டோம்னு சொன்னால், நமது முன்னோர்கள் சொர்க்கத்துக்கு போனாங்கன்னா நம்மளும் அவங்களை பின்தொடர்ந்து போவோம், எல்லாம் நம்மளை சொர்க்கத்தில் போடுவோம் அப்படின்ற விளக்கத்தை இங்கே பார்க்குறோம். இதுக்கு தாபீன்களை பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சயீத் இப்னு ஜுபைர் என்ன சொல்கிறாங்க ரஹிமஹுல்லா, என்ன சொல்கிறாங்க, அல் ஹக் அல்லாஹு தஆலா ذُرِّيَّةَ بِآبَائِهِمْ فِي الدَّرَجَاتِ. அல்லாஹ் தஆலா ذُرِّيَّத்துனா சந்ததிகள், அவர்களை பி ஆபாயிஹிம் அவருடைய முன்னோர்களின் அந்தஸ்தில் அவங்கள சேர்த்துருவான். தரஜாத்துனா தரஜத்துன் அந்தஸ்து, தரஜாத் அந்தஸ்துகள். ம இஸ்திஹ்காகிஹிம் அவர்களுடைய உரிமைகளையும் கடமைகளையும் கொடுப்பதோடு, தூன தரஜாத்தில் ஆபாயி ஃபில் ஜன்னா சுவனத்தில் அவங்களுடைய முன்னோர்கள் எந்த தரஜத்தில் இருக்காங்களோ அதில் எந்த விதமான குறையும் இல்லாமல் அவங்களோட போய் சேர்த்துருவாங்க. தக்ரீமன் லில் ஆபாயி முன்னோர்களை கண்ணியப்படுத்துவதற்காக, ஃபதுலன் மின்ஹு சுபஹானஹு வ தஆலா அல்லாஹ் அவங்களுக்கு இந்த சிறப்பை தர்றான். ஃபக்கத் இஸ்தஃபாதஹு மின் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இதை வந்து சயீத் இப்னு ஜுபைர் அப்படிங்கிற ரஹிமஹுல்லா சஹாபாக்களுடைய ஒரு மாணவராகிய தாபியை சொல்கிறாங்க. இப்போ அவங்க உஸ்தாத் இப்னு அப்பாஸ் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற அந்த செய்தியிலேருந்து அந்த விளக்கத்தை எடுத்திருக்காங்க அவங்க. இன்னல்லாஹ ல யர்ஃபஉ ذُرِّيَّةَ الْمُؤْمِنِ فِي دَرَجَتِهِ அல்லாஹ் தஆலா ஒரு மூமினுடைய சந்ததிக்கு தன்னுடைய ஒரு அந்தஸ்தை கொண்டு உயர்த்துவான். ஒயின் கானு தூனஹு ஃபில் அமல் அவங்க வந்து தன்னோட முன்னோர்களை போன்ற அமல் செய்யலை, இருந்தாலும் தன்னோட முன்னோர்களுடைய நன்மையை அல்லாஹ் கொடுத்து அவன் அந்தஸ்து உயர்த்துவான். லி தக்கிர்ர பிஹிம் ஐனுஹு அவருடைய அந்த முன்னோர்களின் கண்கள் குளிர வைப்பதற்காக அப்படிங்கிற ஒரு கருத்தை இப்னு அப்பாஸ் தானே சொல்கிறாங்க. அதை சயீத் இப்னு ஜுபைர் தானே சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு முறை இருக்கிறது, இதான் வந்து தஃப்சீரு அத்தாபிஈன் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், வளமை போல் ஒரு நஷாத் வந்துருச்சு, ஒரு ஆக்டிவிட்டி வந்துருக்குது. நம்ம இது போன்ற அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நஷாத்துகளை தத்ரீபுகளை நம்ம உடனடியாக செய்யணும். முதலாவது கேள்வி, மன் வாக்கா கிராஅத்தக அல் ஹாரிஜிய உத்குர் நமாதிஜ மின் தஃப்சீர் சஹாபா வ தாபிஈன். அதாவது யார் வந்து ஹாரிஜான கிராஅத்துகளை பெற்றிருக்கிறாங்களோ, அதாவது இப்போ நம்ம படித்து கொடுத்ததெல்லாம் தாஹிலியான கிராஅத்துகள் அப்படி தானே, கோர்ஸில் சிலபஸில் வச்சுருக்கக்கூடிய சில படித்தல்கள், வாசித்தல்கள், இதெல்லாமல் வேறு ஏதாவது தஃப்சீரில், வேறு ஏதாவது கிதாபுகளில் நீங்கள் சஹாபாக்கள் தாபியினுடைய தஃப்சீர் செஞ்சதாக ஏதாவது ஒரு உதாரணங்கள், நமாதிஜுன்னு என்னது சாம்பிள்ஸ் எல்லாம் கிடச்சிச்சின்னா அதை இங்கே சொல்ல முடியுமா? அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மகிட்ட வந்து தஃப்சீர் இப்னு கசீரோ அல்லது குர்துபியோ அல்லது மாரிஃபுல் குர்ஆனோ அல்லது ஏதாவது ஒரு தஃப்சீர் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதை பார்க்கணும். சஹாபாக்கள் சொன்ன விளக்கங்கள் என்ன இருக்குது, தாபியங்கள் சொன்ன என்ன விளக்கம் இருக்குது, அதை நம்ம என்ன செய்யலாம், இங்கே எழுதலாம். கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் இங்கிலீஷில், தமிழில், எல்லாத்துலேயுமே வரும், அரபியில். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது பாருங்கள், மாதா தஸ்தஃபீது மின் கௌலி தஆலா வல்லதீன ஆமனு வ அத்பஅத்துஹும் ذُرِّيَّتُهُم பிஈமானின் அப்படிங்கிற இந்த வசனத்தில் நீ என்ன பிரயோஜனத்தை அடைஞ்சிக்கிட்ட அதை எழுது அப்படிங்கிறாங்க. ஹேர். இப்போ பேஜ் நம்பர் 19 ரக்மு சஃபா தாசி அஷர். இப்போ 5வது தஃப்சீர், இறுதியான தஃப்சீருக்கு வந்துட்டோம். தஃப்சீர் முறைமை, மெத்தடாலஜி ஆஃப் தஃப்சீர், தஃப்சீர் செய்யும் அந்த மன்ஹஜ் என்ன அப்படின்னா 5வது தஃப்சீருல் உலமா அறிஞர்கள் கூறும் தஃப்சீர். முதல்ல பார்த்தோம் குரானுக்கு குரானே விளக்கம் தருகிறது, 2வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து, 3வது சஹாபாக்கள், 4வது தாபீன்கள், இப்போ 5வது உலமாக்களுடைய தஃப்சீர். அல் உலமாவை கொண்டு நோக்கம் யாரெல்லாம்
அல்லாஹ்வையும் ரசூலையும் இன்னும் சஹாபாக்களையும் தாபியன்களையும் உள்வாங்கி இருக்கிறார்களோ, அவருடைய கொள்கை கோட்பாடுகளை அப்படியே தங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு இம்மி அளவு கூட பிசங்காமல் பின்பற்றுகிறார்களோ அவங்க தான் உலமாக்கள், ஆலிம்கள், மார்க்க அறிஞர்கள் இல்லைங்களா. அப்படிப்பட்ட அந்த மார்க்க அறிஞர்கள் உடைய தஃப்சீர், அதாவது ஒரு தரஜல் உலமா அல நஹஜி அஸ்ஸாபிக், முன் சென்ற இந்த அமைப்பிலேயே உலமாக்களும் அவர்கள் வருகிறார்கள், அவர்களும் கையாளுகிறார்கள். யுஃபஸிரூன கிதாப் அல்லாஹி தஆலா மின் ஹிலால் குர்ஆன் வ சுன்னா, குர்ஆன் சுன்னாவின் ஊடாக அல்லாஹ்வுடைய இந்த வேதத்திற்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அக்வாலு சஹாபா வ தாபிஈன், அதில் வந்து சஹாபாக்கள் தாபின்னு சொன்ன ஒரு வார்த்தைகளையும் சொல்கிறாங்க. ஃபைல்லம் எஜிது ஷையி மின் தாலிக்க, அப்போ அவங்க எதையுமே மேலே சொன்ன விஷயங்கள்லாம் அவங்க பெறலாண்டா. ஃபஸ்ஸரூஹு பின் நதரி ஃபில் லுகதி வ மஆனி, அப்போ என்ன செய்யறாங்க, அரபு மொழியுடைய அந்த போங்கின் அடிப்படையிலும் அவருடைய அர்த்தத்தின் அடிப்படையிலையும் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அக்ஸருமா வசல்னா மின் குத்துபி தஃப்சீரி அலா ஹதன் நஹு, இந்த அடிப்படையில் தான் நமக்கு நிறைய தஃப்சீர் வந்து சேர்ந்துருக்குது. ஃபத்தவ்வனு தஃபாசீரஹும் ஃபி குத்துபின் ஹாசத்தின் பிஹி, இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு முறையில் தான் பல புத்தகங்களை தஃப்சீர்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க. தவ்வனை தவ்வினு ததுவின்னா சொன்னஃப யு சொன்னிஃபு தஸ்னீஃப், அல்லஃப யு அல்லிஃபு த அலிஃப், எழுதுவது புத்தகத்தை கம்பைல் பண்ணுறது, வடிவமைப்பது, புத்தகத்தை எழுதுவதுன்னு அர்த்தம். ஜமஉ ஃபீஹா மா ருவி அனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓ சஹாபத்தி ஓ தாபிஈன், இதையெல்லாம் நபி அவர்கள் அறிவித்திருக்கிறார்களோ, சஹாபாக்களும் தாபியும் அறிவித்திருக்கிறார்களோ, அது எல்லாத்தையும் அதில் ஒன்றிணைத்திருக்கிறார்கள். ஒமா இஜ்தஹது ஃபீஹி பி அன்ஃபுஸிஹிம், மேலும் அவர்கள் அதில் ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார்கள். வலக்கது உஷ்துஹிர ஃபி தஃப்சீர் கிதாபில்லாஹி அததுன் கபீர் மினல் உலமா, மார்க்க அறிஞர்களில் பெரிய ஒரு எண்ணிக்கையே பார்த்திங்கன்னா அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை விளக்கிய விஷயத்தில் அவருடைய தஃப்சீர் ரொம்ப பிரபலியமாக இருக்குது. அவங்க யார் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால், முஹம்மது இப்னு ஜரீர் அத்தபரி, இமாம் முஹம்மது இப்னு ஜரீர் தபரியுடைய தஃப்சீரும் தஃப்சீர் தபரியும்பாங்க. அதே போல் தஃப்சீர் பகவின்னு சொல்லுவாங்க, ஹுசைன் இப்னு மஸ்ஊத். அதே மாதிரி தஃப்சீர் குர்துபின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் முஹம்மது இப்னு அஹ்மத். அதே போல் தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திம்னு சொல்லுவாங்க. இப்னு அபி ஹாத்திம்ங்கிறவங்க ஒரு முஹத்திஸ், அவங்களுடைய தந்தையும் ஒரு பெரிய முஹத்திஸ், அபு ஹாத்திம்னு சொல்லுவாங்க. அபு ஹாத்திம் அர் ராசி ரஹிமஹுல்லா, இப்னு அபி ஹாத்திம் ராசி, இவங்கெல்லாம் வந்து தஃப்சீர் கலை மட்டுமல்ல ஹதீஸ் கலையிலும் தேர்ச்சி பெற்று இருந்தாங்க. இப்போ அந்த காலத்தில் ஹதீஸ் கலையை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்ற கலைகளிலும் தொடர்பு இருந்துச்சு. ஏன்னா ஹதீஸ் வந்து ஃபிக்குக்கும் அவசியம், தஃப்சீருக்கும் அவசியம், குரானுடைய எல்லா விஷயங்களையும் விளங்குறதுக்கு அவசியம், அப்படி தானே. குரான் ஜம செய்யப்பட்டதே ஹதீஸினூடாகத்தான். அந்தந்த எந்தெந்த சூறாக்கள் என்னென்ன பெயர், அதுக்கு அஸ்பாபு நுசூல் என்ன, இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹதீஸ் மூலியமாக தான் நம்ம சொல்கிறோம். நம்ம மிகப்பெரிய முஹத்திஸாகவும் இருக்கிறாங்க. அவங்க இஸ்மாயில் இப்னு உமர் இப்னு கசீர், இப்னு கசீருங்கிறோம்ல, அவன் இஸ்மாயில் இப்னு உமர் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா, அவங்களுடைய தஃப்சீர் ரொம்ப பிரபலியம். அடுத்து ஜலாலுத்தீன் சுயூத்தி, ஜலாலுத்தீன் இப்னு அபி பக்ர சுயூத்தி, தஃப்சீர் சுயூத்தின்னு சொல்லுவாங்க, இவங்க தஃப்சீர் பிரபலியம். இவங்க இமாம் சுயூத்தி, அடுத்து வரக்கூடிய முஹம்மது இப்னு அலி ஷவுகானி, இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய காலத்திலேருந்து ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. இவங்கெல்லாம் 400-500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. முஹம்மது இப்னு அலி ஷவுகானி ரஹிமஹுல்லா. அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு நஷாத் கேட்டிருக்காங்க. உதுக்குர் இஜ்மாலன் துருக் தஃப்சீர், தஃப்சீருடைய அந்த வழிகளை சுருக்கமாக சொல்லுங்கள். என்னென்ன துருக்குகள், தரீக்குகள், வழிமுறைகள் இருக்கின்றன. தஃப்சீர் குர்ஆன் பார்த்தோம், அடுத்து தஃப்சீர் பி சுன்னத் ரசூல்லா பார்த்தோம், அடுத்து தஃப்சீர் சஹாபா பார்த்தோம், தஃப்சீர் தாபிஈன் பார்த்தோம், தஃப்சீர் உலமா பார்த்தோம் இல்லையா. இதை சுருக்கமாக சொல்லுங்கங்கிறாங்க. இதை நீங்கள் சுருக்கமாக அரபியில் எழுதுங்க, சிறப்பு, முடியலையே தமிழ் எழுதுங்க. ஓகே. ரெண்டாவது கேள்வி, கைஃப கானல் உலமா இஃபஸ்ஸிருல் குர்ஆன, குர்ஆனை எப்படி உலமாக்கள் தஃப்சீர் செய்தார்கள். வஹல் யும்கினு தஃப்சீர் பிர்ரஅய், சொந்த கருத்தில் தஃப்சீர் சொல்ல முடியுமா. அதாவது அவராக ஒரு விஷயத்தை விளங்கி அந்த ஒரு தனிப்பட்ட தன்னை சிந்தனையில் பயன்படுத்த முடியுமா. உக்து மக்காலன் ஃபிதாலிக், இந்த விஷயத்தில் கற்றை எழுதுங்க. இப்போ நம்ம அப்படி வந்து தஃப்சீர் பிர்ரஅய்ன்னு இருந்துச்சுன்னா மேலே வந்திருக்கும் துருக்கு தஃப்சீரில், அப்படி வரலை. ஆனால் அப்படி சில தஃப்சீர்கள் இருக்குது. அதனால தான் நம்ம பின்னாடி நிஷாவில் பார்ப்போம் எந்த தஃப்சீர்கள் எந்தெந்த அமைப்பில் எழுதப்பட்டிருக்குது, அவருடைய பின்னணி என்ன, அது எழுதின ஒரு பேர் என்ன, எந்த வருஷத்தில் வாழ்ந்தார் மறைந்தார் அப்படிங்கிற என்ன அந்த தஃப்சீருடைய ஒரு சிறப்பம்சம். மாஷா அல்லாஹ், இந்த ஒரு மாத்தா இருக்குது சப்ஜெக்ட்டு, அற்புதமான மாத்தா. பொதுவாக அரபு கல்லூரியில் கூட தஃப்சீர் விஷயத்தில் இந்த அளவுக்கு டீப்பாக ஒரு ஆழமாக நடத்த மாட்டாங்க. எனவே இது ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு. இதை நம்ம என்ன செய்யணும், உள்வாங்கிக்கணும். உதாரணமாக பார்ப்போம், குத்துபு தஃப்சீர், தஃப்சீருடைய புத்தகங்கள். உதாரணமாக பாருங்கள், ஜாமி அல் பயான் ஒரு கிதாப் இருக்குது, தஃப்சீருல் குர்ஆன் அல் அதீம்னு ஒரு கிதாப் இருக்குது, மஆலிமு தன்சீல் கிதாப் இருக்குது, அத்துருல் மன்சூர் ஃபி தஃப்சீர் பில் மஅசூர்னு இருக்குது, அல் ஜாமி அல் அஹ்காமில் குர்ஆன் இருக்குது, ஃபதஹுல் கதீர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாமியுல் பயான் அப்படிங்கிற
அந்த புத்தகத்தை தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஜாமியுல் பயான் ஃபி தஅவீலில் குர்ஆன், இதான் அந்த புத்தகத்துடைய முழுமையான பேர். சரிங்களா? பாருங்கள், லி முஅல்லிஃபிஹி ஷேகுல் முஃபஸ்ஸிரின், முஃபஸ்ஸிர்களுக்கெல்லாம் தலைவராகிய அபு ஜாஃபர் முஹம்மது இப்னு ஜரீர் அத்தபரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க எழுதுனது தான். தான் போட்டிருக்கல, தான் என்ன, துவஃபிய, இறந்தது அந்த வருடம், துவஃபியன மரணிக்கப்பட்ட அந்த வருடம். ஏன்னா அல்லாஹ் தானே மரணிக்க வைக்கிறான், தவஃபானா மரணிக்க வைத்தான், அதனால தான் துவஃபியன்னு மஜ்ஹூலில் வருது, மஅரூஃபில் வராமல். எப்படி வலதானா பிறந்தான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, உளிதனா தான் பிறந்தான். ஏன்னா வலதானா பெத்தான் அர்த்தம், ஈன்று எடுத்தான்னு அர்த்தம். அப்போ வந்து அஞ்சபன்றதும் குழந்தை பெற்று எடுத்தான்றது. ஆனால் அல்லாஹ் தானே வந்து படைக்கிறான், அதனால் வந்து உளித, அவன் வந்து பிறக்கப்பட்டான் அப்படின்னு தான் வைக்கணும் மஜ்ஹூலில். சரிங்களா? அது மாதிரி துவஃபிய, அவர்கள் மரணிக்க வைக்கப்பட்டார்கள் அப்படின்றத அர்த்தம். அப்போ தான்னா வஃபாத்தை குறிக்குதுன்னு அர்த்தம். 310 ஹிஜ்ரியுடைய அந்த 310 4ஆம் நூற்றாண்டில் இவங்க வாழ்ந்து மறைந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. வஹாத தஃப்சீரு மின் அஅதமி அத்தஃபாசீரி பில் மஅசூரி வ அஜல்லிஹா வ அர்ஃபஇஹா கத்ரன். இந்த தஃப்சீர் இருக்கிறது தஃப்சீர்கள்லேயே ரொம்பவும் கண்ணியத்துவம் மகத்துவத்துவம் வாய்ந்தது. பில் மஅசூர், மஅசூர்னு சொன்னால் அசரை கொண்டு, அசர் செய்யப்பட்டது. அசர்னா என்ன, ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று தாக்கம்னு அர்த்தம் இருக்குது, அசர்னா ஹதீஸ்னு அர்த்தம் இருக்குது. இன்னொன்று வந்து சஹாபாக்களுடைய வார்த்தைகள் இருந்தால் அதுக்கும் அசர்னு சொல்லுவாங்க. பில் அசர் ஃபில் அசர்ம்பாங்க, அப்புறம் ஹதீஸில் வந்ததுன்னு அர்த்தம். சஹாபாக்கள் சொன்னதுனால ஆசாரு சஹாபான்னு சொல்லுவாங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிம்பாங்க. அப்போ தஃப்சீர் பில் மஅசூர்னா அதில் வந்து அதிகமாக நபிமொழிகளை வைத்து சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இந்த தஃப்சீரோட வகை என்ன, இதில் வந்து பார்த்திங்கன்னா தஃப்சீர் தபரி, இமாம் தபரி அவர்கள் இந்த ஒரு தஃப்சீரில் அதிகமாக ஹதீஸருடைய சனதை கொண்டு வந்து உங்களுக்கு சங்கிலி தொடரோடு இவரிடமிருந்து அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஹத்தஸனா அக்பர்னு வருது இல்லைங்களா, கால் அபு ஹுரைரா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது இல்லை. இது மாதிரி இந்த சங்கிலி தொடரோடு அறிவிக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜியை இந்த தஃப்சீர் பெற்றிருக்கும். அஜல்லிஹா ஒ அர்ஃபஇஹா கதரன், ஒரு அந்தஸ்தில் உயர்ந்ததாகவும் கண்ணியமானமான ஒரு தஃப்சீர் மஅசூரை கொண்டு இது கண்ணியம் பொருந்திய ஒரு தஃப்சீராக இருக்கிறது. ذكر فيه ما روي في تفسير النبي صلى الله عليه وسلم وصحابة التابعين وأتباعهم. இந்த தஃப்சீரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, சஹாபாக்கள் சொன்னது, தாபீன்கள் சொன்னது, இன்னும் அவர்களை பின்பற்றக்கூடிய தாபீன்கள் சொன்னது, இவைகள் போன்ற எல்லா விதமான அறிவிப்புகளும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கால ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், நமது சிறந்த ஒரு மார்க்க அறிஞர்கள் ஒருத்தவங்க ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அறிஞர். அவங்க சொல்கிறாங்க, வ அம்மா அத்தஃபாசீரு அல்லத்தி ஃபி ஐதின் நாசி, மக்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய தஃப்சீர்கள் இருக்கிறது. அசஹா, அதில் சஹீஹான அங்கீகாரம் மிக்க தஃப்சீர் என்னென்னு கேட்டிங்கன்னா தஃப்சீர் இப்னு ஜரீர் அத்தபரி. இப்னு ஜரீர் அப்துல்லாவுடைய இந்த தஃப்சீர் தபரி தான் ரொம்பவும் சஹீஹானது அப்படிங்கிறாங்க. ஃபைன்னஹும், அது காரணம் சொல்கிறாங்க, ஃபைன்னஹுன்னா ஏன் அப்படின்னா எதுக்குரு மக்காலாத்தி சலஃபி, அதில் சலஃபுகளுடைய வார்த்தைகளை சொல்கிறாங்க. சலஃபனையர் சஹாபாக்களுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பில் அசானிதி அசாபிததி, சாபித்தான ஆதாரமிக்க இஸ்னாதுகள் சனதுகள் ஊடாக, இந்த சங்கிலி தொடர் ஊடாக சொல்லப்பட்டிருக்கிறது. வலைசஃபி பிதஅத்துனார், எந்த விதமான அனாச்சாரமோ மார்க்கத்துக்கு புறம்பான பிதஅத்துகளோ கிடையாது. வலா யுன்கலு அனில் முத்தஹிமீன், துஹுமத் சொல்லப்பட்டவங்க, குறை உடையவங்க, யாரோட அறிவிப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாதோ அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிறாங்க. அதில் ஒரு சின்னதாக அந்த சவுப்பில் வந்து ஒரு நோட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. லாக்கின் யூஹது அலாஹது தஃப்சீர் ஜலீல், இந்த சங்கைக்குரிய கண்ணியத்துக்குரிய தஃப்சீரில் சில சமயம் இப்படியும் இருக்கும். என்னென்னா இத்தியானுபி அஹ்பார் இஸ்ராயிலியா, இஸ்ரவேலி ரிவாயத்துகளில் வரும், கசீரா அதிகமாக வரும். அன் காபுல் அஹ்பார் வஹபுர் இப்னு முனப்பாஹ் இப்னு ஜுரைஜ் வசுத்தி ரஹிமஹுமுல்லா ரதியுல்லாஹு அன்ஹும், இவர்களுடைய ஒரு வார்த்தையெல்லாம் வரும். இப்போ இவங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் யூத நஸ்ரானிகளுடைய அந்த வேதக்காரர்கள்னு சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை பற்றி சொல்லும் பொழுது வேதக்காரர்களின் செய்திகள், இப்போ உதாரணமாக அங்கேருந்து பாதிரிகளாக இருந்து அங்கே மத குருமால் இருந்து அதுக்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா, இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க அவங்க வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள். அதில் சொல்ல மறுக்க வணங்குறாங்க, ஏற்றுக்க வணங்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம், அப்போ சில விஷயங்களில் அதெல்லாம் எழுதலாம் அப்படின்னு தெரியுது. அந்த அடிப்படையில் இந்த தஃப்சீர் இருக்குது. அப்போ கவனத்தோடு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் என்ன செய்கிறாங்க இதில் முன் வைக்கிறாங்க.
அடுத்தது தஃப்சீர் அல் குர்ஆன் அல் அதீம். தஃப்சீர் அல் குர்ஆன் அதீம்ங்கிறத தஃப்சீர் இப்னு கத்தீருக்கு தான் இப்படி முழுமையான பேர். இப்னு கத்தீர்னு சொல்லி பிரபலியம் ஆயிடுச்சு. அது அந்த புத்தகம் எழுதிய அறிஞருடைய பேர், கோர்வை செய்தோடைய பேர். ஆனால் ஆக்சுவல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடிப்படையான ஒரு பேர் தஃப்சீர் அல் குர்ஆன் அல் அதீம் லி முஅல்லிஃபிஹி. முஅல்லிஃப்னா என்ன அப்படின்னா ஆத்தர்னு அர்த்தம். ஹீனா அவர், அந்த புத்தகத்துடைய முஅல்லிஃப், புத்தகத்துடைய ஆசிரியருக்கு உரிய புத்தகம். இமாதுத்தீன் அபில் ஃபிதா இஸ்மாயில் இப்னு உமர் இப்னு கதீர். அவங்களுடைய முழுமையான பேர். அரபுகள்கிட்ட என்ன வழக்கம் இருந்துச்சுன்னா பேரை சொல்லும்போது இஸ்மு சுலாசி சொல்லுவாங்க. நம்மளாம் இன்றைக்கி இஸ்மு சுனாயி சொல்கிறதுக்கே யோசிக்கிறோம். இஸ்மு சுனாயினா என்ன, சுலாசினா என்ன? என்னுடைய பேரையும் என்னுடைய தந்தையோடைய பேரையும் சேர்த்து சொன்னால் இஸ்மு சுனாயி. ஆனால் என்னுடைய பேரும் தந்தையோட பேரும் என்னுடைய தாத்தாவோடைய பேரையும் சேர்த்து சொல்கிறோம், தாதாவோடைய பேரையும் சேர்த்து சொல்கிறோம், நன்னாவுடைய பேரையும் சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா ஜத்து. அதாவது இஸ்முல் அபு இஸ்முல் ஜத்தையும் சேர்த்து சொன்னால் அதான் இஸ்மு சுலாசி. அப்படி தான் வந்து அரபுகள் பெரும்பாலும் சொல்லுவாங்க. இவங்க வாழ்ந்தது தோஃபிய சபஅமிய அரபும் சபீன், அதாவது 774 இவங்க வஃபாத்திருக்காங்க. 8வது நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. இவங்க வந்து ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி மாணவராக வருகிறார்கள். ஹாத தஃப்சீரு மின் அஷரி மா துவ்வின ஃபி தஃப்சீர் பில் மஅதூர். தஃப்சீர் பில் மஅதூரில் எழுதப்பட்ட சிறந்த ஒரு பிரபலியமான புத்தகமாகும். வயஅதி ஃபில் மர்தபத்தி சானி, இது 2வது ஒரு அந்தஸ்தில் வருகிறது. மின் கிதாப் இப்னு ஜரீர் தபரி, தஃப்சீர் தபரிக்கு அடுத்ததாக வருகிறது. வகத் இஹ்தம ஃபீஹி முஅல்லிஃபுஹு பிர்ரிவாயத்தி அன் முஃபஸ்ஸரி அஸ்ஸலஃப். சஹாபாக்கள் உடைய விளக்கங்களை சேர்த்து இதில் அதிகமாக சொல்லியிருப்பது இதில் ஒரு சிறப்பம்சம். வயுமையுஸ் ஹாத தஃப்சீரு, இந்த தஃப்சீருடைய ஒரு சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா தன்பீஹு முஅல்லிஃபி அல் மஅசூர் மின் முன்கராத் இஸ்ராயீலியாத். இஸ்ரேல் ரிவாயத்துகளில் எதெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நம்ம ஆசிரியர் சுட்டி காட்டுவாராம். வ நக்துஹு அசானிதஹா, அவருடைய இஸ்னாதுகளையும் அவர் விமர்சிப்பார். நக்துனா விமர்சிக்கிறது. ஓ முத்தூனிஹா, அவருடைய மற்ற டெக்ஸ்ட்டையும் என்ன செய்வார், விமர்சிப்பார். வ தஹதீருஹு, அவர் எச்சரிப்பார். மின்ஹா, இவைகளிலிருந்து இஜ்மாலன் வ தயீனன், அதை வந்து தயீன் பண்ணி குறிப்பாக ஆக்கி சுருக்கமாக என்ன செய்வாங்க, அதை விளக்கவும் செய்கிறாங்க. இப்போ பாருங்கள், நஷாத் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டோம். ذكر بعض أهل العلم على تفسير ابن جرير بعض الملاحظات اذكرها. இப்னு ஜரீர் தபரி அவங்கள பற்றி சில குறிப்புகளை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. துக்கிர பாது அஹுல் இல்ம், சில அறிஞர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அலா தஃப்சீர் இப்னு ஜரீருடைய தஃப்சீரை பற்றி. அந்த பாதுல் முலாஹதாத்துகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என்ன முலாஹதாத்துனா என்ன, நோட்ஸ், அந்த கருத்துக்களை பற்றி சொல்லுங்கள். 2வது கேள்வி, அஜ்ரி முக்காரணத்தின் பைன தஃப்சீரை இப்னு ஜரீர் இப்னு கசீர். இப்னு கசீருக்கும் இப்னு ஜரீர் தபரிக்கும் உள்ள ஒரு முக்காரண, ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி செய்யுங்கிறாங்க. ஒரு என்ன செய்யுங்க, பகுப்பாய்வு செய்யுங்க அப்படிங்கிறாங்க. 2த்தையும் கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன விளங்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். ஹைர், இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பு இதோடு நம்ம நிறுத்திக்கொள்வோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் மஆலிமு தன்சீல்ன்ற தஃப்சீர் பகவியை பற்றி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அன்னன்னைக்கு நடத்தின பாடங்களை உள்வாங்கி நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அசைன்மெண்ட்டில் எழுதி ஆசிரியர்களுக்கு அனுப்புங்க, தாமதிக்க வேண்டாம். பரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.